Assalamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல வடகரி எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல எப்படி நம்ம சுலபமா செய்யலாம், டேஸ்டா செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. பிஸ்மில்லா. ஃபஸ்ட்டு நம்ம வடகரி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ அதில் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்து இப்போது ஒரு சூடான தோசைக்கல்லில் இதை நம்ம பரத்தி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துருவோம். எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இதை அவிக்கவும் செய்யலாம், இட்லி சட்டியில் வச்சு. அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கவும் செய்யலாம். இப்போ நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து வச்சுப்போம். அடுத்ததாக ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அது பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணி. இது நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்தா கூட போதும். இதில் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோடையே நீங்கள் உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்து வந்துடும் வெங்காயம். அடுத்ததாக தக்காளி நான் ஒரு 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துப்போம். அது கூட மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்காக லைட்டாக கூட தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த ஒரு பச்சை ஸ்மெல் இல்லாமல் போகும். ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம், தாராளமாக சேர்க்கலாம். 2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வடையோட பீஸுங்களை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அந்த கொதிக்கும் போது போடணும். தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நல்லா ஒரு தடவை கிண்டி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம குக்கரை மூடி வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதை உங்கள் வீட்டில் தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே இந்த வடகரி நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதை நிறைய தடவை நீங்கள் ஈஸியாக சுலபமாக செய்யலாம். வடகரி செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பதத்தில் வந்திருக்குன்னு சொல்லி அருமையாக வந்திருக்கு. வாசனையும் அப்படி கமகமன்னு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பூரிக்கு இதை சர்வ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.